ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஆல்ரெடி நீங்க எல்லா வீட்டிலையும் எல்லா தெருவிலையும் நம்மளுடைய கட்சியினர் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாங்க. நீங்கள் போகும் பொழுது தெளிவாக சென்னையில் இவர்கள் செய்த அனைத்து கெடுதல்களையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நம்மளுடைய தளபதி 26 முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் வரும். உங்க ஏரியாவில் யாராவது உங்க கவுன்சிலரை பார்த்துருக்கீங்க? நீங்க இருக்கிற ஏரியாவில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர்ல யாராவது பார்த்துருக்கீங்க? அதையும் சேர்த்து சொல்லுங்க. சென்னையில் இருக்கிற கவுன்சிலர் அனைவரும் ஒரு எம்எல்ஏவுக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்க. தயவு செய்து இந்த உங்க பகுதிகளில் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது இங்க உள்ள கெடுதல்ல சொல்லுங்க. இவரெல்லாம் என்ன நினைச்சாங்க? நம்மளுடைய கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறப்ப என்ன ஒரு 1 லட்சம் பேர் 50,000 பேர் எத்தனாயிரம் சேர் போடுவாங்கன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது காசு கொடுக்காமல் 10 லட்சம் பேருக்கு மேல கூடுதுன்னா அது தளபதிக்கு மட்டும்தான் இந்தியா முழுவதும். இன்னமும் மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான் என்று இந்தியா முழுவதும் நம்பப்பட்டது அன்னைக்கு தான். ஏன்னா மற்ற இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவரையும் இந்தியாவில் எந்த தலைவரையும் மக்கள் நேசிக்கவில்லை, மக்கள் நம்பவும் இல்லை. இந்த தலைவர் வந்தால் நம்மளை காப்பாற்றுவார், இந்த தலைவர் வந்தால் நமக்கு நல்லது செய்வார், இந்த தலைவர் தான் வரணும்னு எந்த இந்தியாவில் எந்த மக்களும் நினைக்கவில்லை. தளபதி மீது மட்டும்தான் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை முழுவதும் தமிழகம் முழுவதும் அனைத்து முன்னாடி சொல்றாங்க, இல்ல பசங்க மட்டும்தான் இருக்காங்க, பெண்கள் மட்டும், அப்படிலாம் கிடையாது. அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் தளபதி வர வேண்டும் என்று நம்புகிறார்கள். இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை சென்னையில போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம் இன்னைக்கு சென்னையில் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எங்க போனாலும் கஞ்சா இருக்கு, எங்க போனாலும் எப்போ போனாலும் நீங்க சென்னையில் ஹைகோர்ட்டை சுத்தியே போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, பாரதம் தான் சரக்கு விற்பாங்க. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுது சென்னையில் இருக்கிற மாநகர காவல்துறை தான். எங்கேயுமே நீங்க இங்க இருக்கிற காவல்துறைக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாண்டு கொடுத்தா தானே. காவல்துறைக்கு சொன்னா நீங்க நிப்பாட்டினா நிப்பாட்டிட போறாங்க. விற்கிறதே அங்க போற மேல போற கமிஷனுக்கு தானே, மேல போற கமிஷனுக்கு தானே இங்க அலோவ் பண்றது. சென்னை முழுவதும் போதைப் பொருள்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம அந்த அவசரத்தில் இருக்கிறோம். அது போக இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அதுவும் மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் சென்னையில் ரொம்ப மோசமான நிலைகள் இருக்குது. சென்னை மாநகராட்சிக்கு மட்டும்தான் அதிகமான பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மோசமான நிலை இருக்குது. நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது திமுக செய்த துரோகங்களையும், திமுக இந்த மக்களுக்கு செய்த கெடுதல்களையும், இந்த மக்களை வைத்து ஒவ்வொரு நாளும் எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதையும் தவறாமல் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக 2026 சென்னை முழுவதும் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. 2026க்கு அப்புறம் இங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் கவுன்சிலராவோ உங்களுக்கு என்னவோ நீங்களும் உங்களுடைய தேர்தலை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டால் இங்க பல பேர் அரசு பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.